ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ எரிஞ்சிருக்கு ஃபுல்லாக இப்போ வந்துட்டு இன்னொன்று தலைகள் அடங்குது. ஹாய் ஹலோ பஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இடமுகி. ஸோ நம்ம ராஜஸ்தான் ரைடில் பார்த்தீங்கன்னா இது டே 2 இன்னைக்கு. ஸோ இங்கே தான் வந்து தங்கியிருந்தது நம்ம டென்ட். ஐயோ மனுஷா இங்கே தான் தங்கியிருந்தது. எங்கன்னா அவுரங்காபாத். ஸோ அங்கே தான் வந்து ஸ்டே இன்னைக்கு இல்லை நேற்றுக்கு ஸ்டே பண்ணியிருந்தது. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கிளம்புற மணி வந்து 8 மணி ஆகுது. 6 மணிக்கு கிளம்பிட்டு இங்கே செம்ம குளிர். நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்கவே முடியல, அவ்வளோ குளிர். காலையிலையும் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தா 7 மணி குளிர் இருக்கா. சரி வெளியே பனிமூட்டமாக இருக்கும் தான் வந்துட்டு சரி ஓகே பொறுமையாக போகலாம் அப்படின்றது. கடைசி வந்து மெதுவாக திறந்து பார்த்தா வந்து இந்த அளவு இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிர் கொஞ்சம் வந்து இறங்கிடுச்சு, கொஞ்சம் வந்து ஹீட் அடிக்க ஆரம்பிச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டென்ட் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நீ வந்து ஜாக்கெட்லாம் போட்டு டென்ட்டை பேக் பண்ணி கட்டிட்டு உடனே ஸ்பாட்டை காலி பண்ணி அப்படி மூவ் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பெட்ரோல் பண்ணும். ஸோ இங்கே தான் வந்து போடுறது, ஏன்னா தங்க இடம் கொடுத்தாங்கல்ல, சூப்பர் இடங்க. ஆக்சுவலாக ரைட்டு காமிச்சேன்ல நான், ஃபுல்லாக செமையான ஒரு பிளேஸ் அது. ஸோ இங்கே பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம வந்து டுவர்ட்ஸ் வந்து இன்டோர் தாண்டி போகலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 9 o'clock ஆகுது. 6 o'clock 8 o'clock கிளம்ப வேண்டியது 9 o'clock ஆகிடுச்சு. கொஞ்சம் இது பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 1337 வந்து போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் 2.5 liters. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நம்ம கூட பேசிட்டு டைம் பாஸ் பண்ணுவாங்க. பிரதர் இவர் தான் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்துட்டு வந்து கேட்ட உடனே வந்துட்டு ஓகே ஸ்டே பண்ணி ப்ரோ அப்படின்னாரு. மார்னிங் அது மாதிரி 3 மணிக்கு கேட்டாங்க டீ வேணுமா கேட்டாங்களா. சரி ஓகே நம்ம இங்கே தான் பக்கத்தில் தான் டீ இருக்கு போல இருந்துச்சா. அவங்க போய் பைக்கில் போய் எங்கேயோ போய் லாங்லேயே டீ வேறு வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் பேமெண்ட் கூட வாங்கலை. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப நல்ல மனசு. ஆக்சுவலாக இன்னொன்றுனா காலைல தண்ணி இருக்கிற வேணா வந்து குளிச்சுட்டு போங்க அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல ஓகே, எப்படி ஒரு நாள் தான் ஆச்சு, நம்ம வந்து 2 நாள் குளிக்க தாங்கும் அப்படின்ட்டு அது வேணான்ட்டு ஸோ கிளம்ப போகிறோம். தேங்க்ஸ் ப்ரோ, பாய் 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 ப்ரோ, உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அந்த பையன் ஆக்சுவலாக நல்லா பேசினார். ஆனால் நமக்கு தான் தெரியாத அரங்குறை ஹிந்தியில் வந்து கான்வர்சேஷன் ரொம்ப நாள் பேச முடியல. சும்மா ஜெனரலாக கேட்பாங்களே எங்கிட்ட வரீங்க, எங்கே போகிறீங்க, எவ்வளோ கிலோமீட்ரு, பைக்கு என்ன சிசி அது அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் புரியும் அப்படி வந்து பதில் சொல்லுது. பட் அதுனா பேசினா கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆனால் திங்க் பண்ணுறது எப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 பெட்ரோல் பங்க் நம்ம கேட்க வேண்டியிருக்கும். கேட்டு எது ஓகே சொல்கிறாங்களா தாங்களா அப்படின்ட்டு. பட் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போய் கேட்டோன்னே ஓகே சொல்லிட்டாங்களா, அதனால் 30 கிலோமீட்டர் முன்னாடி ஸ்டே பண்ணிட்டு டிஃபன் சாப்பிட்லாம் ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நிப்பாட்டினதும் புத்தியாக பார்த்தீங்கன்னா என்ன பஞ்சரால் அப்படியே ஓட்டாங்க டிஃப்ரென்ஸ் தெரியலன்ட்டு சத்தியமாக எனக்கு ஃபீலே ஆகலை. இந்த இடத்துல வந்து டவுன் ஆகும் மட்டும் தான் வந்துட்டு லைட்டாக ஓப்பல் ஆச்சுது, அப்படி ஃபீல் ஆச்சுது. முன்னாடியே ஆயிடுச்சா இல்லை இப்போ தான் ஆச்சான்னு தெரியல. இந்த ஒயிட் பெயிண்ட்லாம் வந்து முன்னாடி ஆயிடுது, வேறு ஒரு பைக்கில் வந்து டச் ஆனது. இப்போ எங்கே பஞ்சர்னு தெரில. பட் பஞ்சர் கீட்டு இருக்குது, பம்பும் இருக்குது. என்ன மாதிரி பஞ்சர்னு தெரில. சின்ன பஞ்சர்லாம் ஓகே, டயரை தான் கிழிஞ்சதுன்னா சோலி முடிஞ்சு. நம்ம சைஸு பைக் சைஸு டயர் கிடைக்கிது. வண்டியில் வந்து எதுவுமே பஞ்சர் ஆனதுக்கான ஒரு தடையுமே இல்லை, எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. இப்போ எதுவுமே ஆக்சுவலாக இந்த வாட்டி தான் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு 10th பார்த்தீங்கன்னா அந்த பம்பு வந்து வாங்கிட்டு வந்தேன் நான். சும்மா வந்துட்டு சேஃப்டிக்காக வாங்கிட்டு வந்து அதை வச்சு ஏர் ஃபில் பண்ணி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். 4.5 இருக்குது. ஃபில் பண்ணி பார்த்துட்டு எப்படியும் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் சாப்பிட சொன்னால. ஸோ சாப்பிட்டுட்டு வந்து பார்க்கணும் டவுனாக இருக்கான்ட்டு. டவுனாக இருந்துச்சுன்னா அப்புறம் எதாவது கடைக்கு தள்ளிட்டு போகணும். அப்போ ஏறுது ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து தெரில, ஏறுதான்னு தெரில. 4.5 காட்டுது. கண்டுபிடிச்சாச்சுங்க. இங்கே தான் அதுதான் கொப்பளிக்குது பாருங்க எப்படின்ட்டு. பஞ்சர் கிட்ட ஆக்சுவலாக இது வந்து வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் இருக்கும், ஒரு 6-8 மாதம் இருக்குது. பைக்குள்ளே இருந்தது, ட்ரை ஆகிடுச்சு ஆக்சுவலாக. கொஞ்சம் இதுலேருந்து அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் க்ரீஸ் மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ட்ரை பண்ணுவோம், பஞ்சர் தான் கண்டுபிடிச்சிட்டோம், பாயிண்ட் தெரியும். அப்படி நம்மளால் ஆக்சுவலாக இதோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பஞ்சர் போட்டிருக்கேன். நான் நிறைய ட்ரிப் போயிருக்கேன், பஞ்சர் ஆறது ரேரு. அப்படி ஆனால் கூட கடையில் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நானே போடுறேன். ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா பக்கத்தில் போய் கடையில் ஆட விட்டுருணும். சரி போடுவோம். எவ்வளோ ட்ரை பண்ணியும் வந்து பஞ்சர் போட முடியலங்க. என்னென்னா வந்து பஞ்சருக்கு அந்த அவுட்ரு பஞ்சர் வந்துட்டு பம்பெல்லாம் ஒர்க் ஆச்சுதே, குத்தியெல்லாம் கிளியராக போட்டாங்க. அந்த இது வந்து ரொம்ப நாளாக இருந்து எக்ஸ்பைரி ஆகிட்டு போல இருக்குது. பார்த்தா நார்மலாக வந்துட்டு போட முடியல. ஹோட்டலுக்காரங்க வந்து இன்னும் கால் பண்ணி கூப்பிட்டு
சொல்லிட்டு பம்பு இருக்குது, நீங்கள் கிட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டால் போதும் அப்படின்ட்டு வந்துட்டுருக்காரு அவர். இன்னும் வரதுக்கு ஒரு 1/2 hour வந்து நினைக்கிறேன். ஆல்ரெடி லேட்டு, இன்னும் லேட் ஆகிட்டு இருக்குது. அது பரவாயில்ல, அட்லீஸ்ட் ப்ராப்ளம் சொல்லணும். ஓகே, என்னென்னா நானே குத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டையெல்லாம் பெருசாகிடுச்சா என்னன்னு தெரியல, அது ஒரு பயமாக இருக்குது. பஞ்சர் போட்டு ட்ரை பண்ணது தான், பட் எப்படி இருக்குது. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். ஏதோ ஒரு புதுசாக ஒரு பேர் சொன்னார். இங்கே என்ன பொறுத்தவரை ஏதோ ஒரு பாவு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அந்த டைம் முன்னாடியே வர சாப்பிட்டேன். நல்லா தான் இருக்குது. அதாவது சால்னாவில் நம்ம ஊருக்கு காரசேவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு ஒரு தினசம் வந்து பன்னில் சாப்பிட்டுட்ருக்கேன். 2 பன் பத்தாது, இன்னொரு பன் வாங்கி குழம்பெல்லாம் வந்து கலக்கி வந்து சாப்பிட வேண்டியதான். 5 ரூபாயா வர இன்னும் காணல. பார்த்தீங்க இதே சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் வந்து போடணும். இது வந்து நான் மொத்தமாக பஞ்சர் ஒட்டி இது பண்ணி போட்டேன். அந்த லிக்விட் வந்து போடவே இல்லை. பட் இல்லைனாலும் நான் எடுத்த அந்த குவாலிட்டி இது டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. இது கொஞ்சம் ஹார்டாக அப்படி டஃப்பாக நிற்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பஞ்சர் வந்து போட்டாச்சு. ஆக்சுவலாக 3 பஞ்சர் ஆகிருந்துச்சு. ஒன்று போட்டு ஃபில் பண்ண கீழே ஃபில் பண்ண பஞ்சர் ஆகிடுச்சு. அப்புறமா இந்த பம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பேட்டரி டவுன் ஆச்சு. ரொம்ப நேரம் நிற்காது. தெரிஞ்சு ஒரு பஞ்சரில் 2 பஞ்சர் ஏர் ஃபில் பண்ணுறது தான் வந்து பார்த்தா அந்த பம்பு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ பையா பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கடையை வந்து எடுத்து போடுங்க அப்படின்னாரா. ஸோ அதனால் வந்துட்டு அந்த கடை அப்புறமா இங்கே சாப்பிட்டது டிஃபன் சாப்பிட்டது. ஸோ அதையும் வந்து ஷூட் பண்ணி பையாக்காக போட்டாச்சு. தேங்க்யூ பையா. ஸோ அவர் தான் ஃபோன் பண்ணி எங்களுக்கு கூப்பிட்டது. ஃபுல் இன்னும் ஏர் ஆகலை. அதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆனதால ஸோ இவரோட கடைக்கு தான் போகிறோம். போயிட்டு ஃபுல் செக் பண்ணணும், ஃபில் பண்ணி செக் பண்ணணும். ஏன்னா 3 பஞ்சர் சிங்கிள் இடத்துல ஆகிறதால எனக்கு நம்பி ஓட்டுறதுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஒரே இடத்துல பஞ்சர் ஆனதில் தாங்க ஒரு கடை. ஸோ இதுதான் இந்த என்னோட சொன்னாங்க. என்னென்னா வந்துட்டு இந்த ரோட்டில் ரொம்ப ஜாஸ்தி லாரி போகாதாமா. அதனால் வந்துட்டு பஞ்சர் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், எப்போவுமே ஓப்பனில் இருக்காது. கால் பண்ணி கூப்பிட்டா வருவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ இவருமே வீட்டில் இருந்தவர் கால் பண்ணி கூப்பிட்டு தான் வந்து நமக்காக கடையை திறந்து வந்து பண்ணியிருக்காரு. டைமிங் வந்துட்டாங்க, பரவாயில்ல. ஸோ இன்னும் ஏர் மட்டும் கரெக்டான ப்ரெஷருக்கு செட் பண்ணிவிட்டு ஓட்டணும். பட் ஏர் லீக் ஆகாமல் இருக்கணும். गाड़ी को तुम पकड़ के रखो, बोलो डायरेक्ट मोटर गिर जाएगी। हैमर में बैठो, मोटर रखनी बस हाँ हो गया एकदम परफेक्ट हो गया. அதுமே செட் ஆகுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு 3 பஞ்சர் போட்டுமே லீக் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அப்போ கழட்டி வந்து உள்ளே தான் வந்து பஞ்சர் போடணும்னு சொல்லிட்டு கழட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை ஆயிடுச்சு. ஏன்னா வண்டி சென்சர் கிடையாதா. ஸோ அந்த விட்டை தூக்கிக்கணும், வண்டியை தூக்கி வைக்க முடியாது. ஸோ இழுத்து பிடிச்சி கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்களா, தாறுமாறாக பிடிச்சி அந்த விட்டை தூக்கி போட்டு உட்கார வச்சு கழட்டிருக்கு. ஸோ இனி உள்ளே ஒட்டுமா தெரியும் ப்ராப்பராக நிற்கிதா இல்லை ஒட்டிட்டு போகிறது கூட ஃபுல் ரைடுக்கு தாங்குமான்றது. ஏன்னா இந்த சைஸ் டயர் டக்குன்னு நம்ம வந்து எங்கேயுமே மார்க்கில் வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி டே எப்படி போக போகிறதுன்னு தெரில, டெஸ்டினேஷன் எப்போ ரீச் ஆகும்னு தெரில. ஆக்சுவலாக மதியம் வந்து 1 மணி ஆயிடுச்சு இப்போ வரையும். டைம் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் பஞ்சர் ஆனதா. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆகலை. அப்புறம் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு 3 பஞ்சர் போட்டார். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஏர் லீக்கேஜ் ஆகி திரும்ப டயர் கழட்டி உள்ளே வந்து ஃபுல் பேஷாக ஒன்று போட்டார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில் பண்ணும்போதே வெடிச்சிச்சு. அதுவுமே ஃபைனல் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது உங்களுக்கு. உள்ளே வந்து ஆக்சுவலாக டியூப்லெஸ் டயர், நீங்கள் யோசிக்கலாம் டியூப்லெஸ் டயர் எதாவது கழட்டி பஞ்சர் பண்ணுற காரணம் இதுதான். மொத்தம் பெரிய ஓட்டம் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே வந்து கழட்டிட்டு உள்ளே இப்போ டியூப் போட்டு அந்த டியூப்லெஸ் டயர் ஓட்ட போகிறேன். என்ன ஆயிடுச்சுன்னா வந்து டயரோட குவாலிட்டி சரியில்லை என்னன்னு தெரில, இல்லை வந்து நான் வந்து பஞ்சரான ஓட்டம் தெரியல. ஒன் சைடு ஃபுல்லாக சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப் டவுன் ஆகிடுச்சு. இந்த ஒன் சைடு மட்டும் தான் ப்ராப்பர் ஷேப்பில் இருக்குது. கண்டிப்பாக ஓட்டும்போது ஓப்பனிங் ஆகும். அதோட பரவாயில்ல, ட்ரிப் முடிக்கிற வரைக்கும் இந்த டியூப் பஞ்சராகவும் இருக்கணும். ஏன்னா டியூப் பஞ்சர் ஆச்சுன்னா திரும்பவும் இதெல்லாம் கழட்டி செட் பண்ணுறதுன்றது பெரிய ஒரு இது டைம். ஏன்னா இப்போவே கிட்டத்தட்ட 5 hours ஆகி உட்காந்துருக்கேன், இன்னும் வந்து முடியல. ரொம்ப டைம் வேஸ்ட். ஆக்சுவலாக டைம் வேஸ்ட்டாக பரவாயில்ல, இந்த முடிகிற வரைக்கும் ப்ராப்பராக வந்து இது ரன் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. டயரை மாற்றி போட்டு அப்புறம் வந்து ரைடை முடிச்சிக்கலாம்.
இன்னொன்று ஒரு டயர் மாத்திரம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கை தவிர வந்து அத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வீல் வந்து மாட்டியாச்சு. மாட்டுறதுக்குள்ளே ஒரு வழியாகிடுச்சு. ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த ஃபிட்டிங்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்களா. ரொம்ப ஈஸி தான், பட் ரொம்ப நேரம் வந்துட்டு குழப்பிக்கிட்டு போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஃபைனலி பண்ணியாச்சு. இங்கே என்ன புதுசாக இன்ஜினாக லீக் ஆகிற மாதிரி இதெல்லாமா தெரியுது? இல்லை இப்போ என்னென்னா எனக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே பள்ளம் ஆகிடுச்சு தெரியுதா. இப்படி இருக்க டயர் இப்படி வந்து இப்படி போயிடுச்சு. இந்த டயர் ரொம்ப தாங்காது கன்ஃபார்மாக தெரியும். இன்னொன்று டியூபு அதுன்னு கன்ஃபார்மாக இதை வச்சு நான் ஃபுல் ரைட் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நான் ஸ்பேர் வாங்கினேன்ல சர்வீஸ் பண்ணுறது, அவங்கள்ட்ட வந்து கால் பண்ணி கேட்டேன் டயர் ஸ்டாக் இருக்கான்ட்டு. இருக்குன்னாங்க. ப்ரைஸ் கேட்டேன், செக் பண்ணணுன்னாங்க. ஸோ ப்ரைஸ் செக் பண்ணிட்டு எனக்கு வந்து ஜெய்ப்பூரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி நான் அந்த டைம் அங்கே டேஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டயர் அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்க்கணும். அப்படி பார்த்து அங்கேயே டயர் மாற்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரைஸ் இல்லை எவ்வளோ நாள் ஆகும். ஏன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவ் வேறு, கொரியர் ஆஃபீஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். சொன்ன பிறகு தான் அடுத்து முடிவு பண்ண முடியும். ஆல்ரெடி ரொம்ப லேட் அன்றைக்கி 6-7 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து நான் வந்து ஓட்டணும். பட் ஸ்பீடாக வெரைட்டி பிடிச்சி ஓட்ட முடியாது இந்த டயர் இப்படி ஆனதால். பிடிச்சாலும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ண போகிறேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராக டிஸ்டன்ஸ் ஓட்டணும். அதுக்கு மொத்தமாக ஆப் அடித்து இன்றைக்கி வந்து சோறு முடிஞ்சிச்சு. அங்கேருந்து என்ன ஒரு 7-8 பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஒரு தன்யவாத் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறேன். எது என்ன பேசுகிறேன்னே தெரில ஆக்சுவலாக. ஆனால் ஃபஸ்ட்டு நாள் அவ்வளோ ஒரு இதாக வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டினதாக விட்டு நல்லா பரவாயில்லையே இந்த வண்டி நம்ம எடுத்து வந்து ப்ராப்ளம் வரல, இனிமேல் இந்த ரைட் எடுத்துகிட்டு ஓட்டலாம்லாம் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன ஒரு பஞ்சர், அதுக்கே பார்த்தா என்னோடய ஒரு 3/4 டே வந்து சோலி முடிச்சிச்சு. மேஜர் இஷ்யூலாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். சரி ஆண்டவா, இந்த டியூப் மட்டும் அப்படியே பஞ்சர் ஆகாமல் எங்கேயும் அடுத்த டயர் கிடைக்கிற வரைக்குமாச்சும் ஓட்ட விட்டுரு. அந்த டயர் அங்கேயே வந்து ஷேப் மாறிடுச்சு. போதாது பார்த்தீங்கன்னா அங்கேயே லைனாக கீரல் விழுந்துச்சு டயரில் ஆக்சுவலாக. அதான் சொன்னாங்க இந்த டயர் நீ என்ன பஞ்சர் போட்டாலும் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் யூஸ் கிடையாது, நீங்கள் டியூப் போட்டுட்டு ஓட்டிட்டு அடுத்த பாயிண்டில் உங்களுக்கு எங்கே டயர் கிடையாது மாற்றிங்க அப்படின்னாங்க. இது என்ன எல்லா இடத்துக்கும் கிடைக்கிற மாதிரி டயர் சைஸ் வச்சுருக்காங்க பார்த்தா அதுவும் ரிஸ்க்கு. என்ன சொல்லி ஆகணும், ஏன்னா அவ்வளோ டைம் கிட்டத்தட்ட 5 hours 6 hours வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க. ஓகேவா, ஜென்ரலாக ஒரு யாராவது அவங்க பண்ணுற வேலை சின்ன வேலையோ இல்லை வந்து ஜாஸ்தி ஒர்க்கோ இவ்வளோ ஹவர்ஸ் வேலை பார்த்துன்றதுக்குவே வந்து பார்த்தா வந்து பேமெண்ட் இருக்கும் பார்த்தா. இன்னொன்று அவர் ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயருக்கு வந்துட்டு 3 பஞ்சர் வந்து இப்போ டயரில் போட்டார். ஒன்று வந்து போடும்போது வேஸ்ட்டாக போயிடுச்சு ஸ்ட்ரிப்பு. ஸோ நார்மலாக நம்ம ஊரில் ஒரு பஞ்சர் ஸ்ட்ரிப் எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டாலே மினிமம் சார்ஜர் 100, சில இடத்துல 150 அது மாதிரி அவங்க பார்த்தா. ஓகேவா, இவங்க 4 வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. திரும்ப வந்து எனக்கு வந்து டயரை ஃபுல்லாக கழட்டி ப்ராப்பராக எடுத்து அப்புறம் வந்து அந்த டயருக்கு உள்ளாடி இந்த ரவுண்டாக பெரிய பஞ்சர் போடுவாங்க இன்சைட் பஞ்சர், அந்த ஒரு கிட்டும் யூஸ் பண்ணாங்க அவங்க. அதுவும் போட்டு திரும்ப வந்து அதுவும் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அவர் வந்து அந்த ஒர்க் ஷாப்பை எனக்கு வந்து வாங்குற சார்ஜ் கேட்டிங்கன்னா 200 rupees தாங்க அவர் கேட்டார். ஆக்சுவலாக சீரியஸ்லி 200 rupees கேட்டார். அந்த டியூப் வந்து ஃபோன் பண்ணி சொல்லி எடுத்துகிட்டு வந்தார்ல அந்த டயர் ஷாப்லேருந்து, அவங்க வந்து டியூப் வந்து 2 எடுத்துகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே பார்த்தா இந்த மாதிரி டேஞ்சர் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு சேல்ஸ் போட்டால் நினைப்பாங்க, ஓகே மாட்டினாண்டா ஒருத்தன் ஒரு காஸ்ட்லி டியூபாக எடுத்துக்கொண்டு ஒரு 1000 டியூப் ஒரு 1500 விற்றுலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்களா. அவர் ஜென்யூனாக வந்து 2 டியூப் எடுத்துகிட்டு இருந்தார். இது ஒன்று வந்து இந்த பிராண்டு 450 rupees, MRF பிராண்டு 550 rupees அப்படின்னாரு. சரி நான் வந்து MRF போட்டுக்கிறேன் டியூப்பு, MRF டியூப். ஸோ அவரும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தார், ஷாப்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட அவருமே ஒரு 2 hours வந்து திரும்ப அடுத்த டயரை கழட்டுறது மாட்டினது ப்ராப்பர் சீட்டிங் பண்ணி ட்ரை பண்ணது. நான் வேறு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். சென்சார் பின்னாடி வந்து அவர் வெயிட் கொடுக்குறாரு கொடுக்காதீங்கன்றேன், பட் அதுலேயும் தெரியாமல் பண்ணுறாரு. அவ்வளோ வந்து பண்ணவர். அவர் வாங்குற காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த டியூபோட காஸ்ட்டு தான், அந்த 550 ரூபா மட்டும் தான் அவர் கேட்டார். எனக்கு 550 ரூபா, அவருக்கு ஒர்க் ஷாப் அது பஞ்சர் பார்த்தா 200 rupees. என்ன சொல்கிறதே தெரியல, அவ்வளோ கம்மியாக வாங்கினாங்க. சரி அப்படின்ட்டு நான் ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தேன். அதுக்காக வந்து 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன்னு சொல்ல வரல. ஒரு 50 rupees அவங்க கேட்கவே இல்லை. ஆக்சுவலாக 50 rupees எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்து பே பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டு. ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:15 மணி. இங்கே ஸ்டாப் பண்ணது 10:30 மணி. இங்கே 10:30 மணி, இப்போ 3:15 மணி ஆச்சு கிளம்புறது. ஸ்டார்ட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் செக்ஷனில் வந்து ஓட்டிகிட்ருக்கோம். தெரியுதுங்களா, ஃபுல்லாக வந்து அந்த அது பார்த்துட்டு தெரியுமே ஹில் சைடில் வந்து ஓட்டி போகிற மாதிரி இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு ஹில் இருக்குது. எந்த ரோடு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பீட் அப்படின்ற ஊர்லேருந்து தூலே போகிற ரோடு வந்து இந்த காட் செக்ஷன் வருது.
மிட்டில் வந்து நான் ஓட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் டயர் கேட்டிருந்தேன்ல, கால் பண்ணிட்டார் அவர். டயர் ஸ்டாக்ஸ் இருக்குது, பட் என்னென்னா வந்து ப்ரைஸ் கேட்டால் வந்து அதாவது இந்த பைக்கோட ப்ராப்பர் டயர் சைஸ் வந்து வாங்கணும்னா கண்டிப்பாக அது தெரியும் எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்ட்டு. 10.5 11 அந்த மாதிரி அதுக்கு அதாவது பேசிக் ஆனால் ஒரு இந்த சைஸுக்கானது. இன்னும் பிராண்டட் போகணுன்னா அது 16,000 25,000 போயிட்டு இருக்கும் பார்த்தா. பட் ஒரு சைஸ் சின்னது பார்த்தீங்கன்னா வந்துட்டு போடுறாங்க. நான் டிஆர்கே குரூப்பில் இருக்கும்போது வந்து போட்டிருப்பாங்க ரேட் வந்து 5.5 அந்த ரேஞ்சில் ஒரு டயரு. நான் அப்போ அதை கேட்டேன், அது கூட போடலாம். பட் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து ஹைவேல ஸ்பீட் போகும்போது 100+ போகும்போது வாப்ளிங் ஆகும், உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்ட் இருக்காது, ப்ராப்பராக இருக்காது அப்படின்னாரு. சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான். நம்ம இதை எடுத்து ஹைவேல தான் க்ரூஸ் பண்ண போகிறோம், நல்லா ஸ்பீடு போக போகிறோம். ஸோ அந்த டைமில் அது நல்லா இருக்காது. அப்படியே அது மாதிரி கொரியர் பார்த்தீங்கன்னா பை ஏர் போட்டாலே எனக்கு வந்து ஜெய்ப்பூர் வரதுக்கு 3 days ஆகுமாமா. பை ரோடு போட்டால் 5 daysன்ட்டு போட்டாலே அதை போட்டால் பை ஏர் தான் போட்டாகணும். அதுக்கு எவ்வளோ சார்ஜ்னு தெரில. அப்படி போட்டாலும் கரெக்டாக கைக்கு வந்து வந்துருமா, இல்லை டிலே ஆச்சுன்னா நம்ம அதுக்காக அங்கே வந்து வெயிட் பண்ண முடியாது, அடுத்த ஊர் போய் ஆகணும் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ஒரு யோசனையில் போயிட்டுருக்கேன். வழியில் ஒரு சுவாமி இருந்தார், தாண்டி போயிட்டேன் ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு பயபக்தியாக திரும்ப யூட்டர்ன் போட்டு கஷ்டப்பட்டு வந்துட்டு, ஏன்னா இந்த ஒரு லைனில் வந்து அவர் நிற்கிறாரு. யாருமே கண்டிப்பாக அவர் இறங்கி யாரும் சரி தான் எதுக்குனாலுமே டக்குன்னு யாரும் நிப்பாட்டி காசு கொடுப்பாங்கன்னு தெரில. கொஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன். கடவுளுக்கு லஞ்சம், டயர் பஞ்சர் ஆகக்கூடாதுன்ட்டு. நல்ல கண்டிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஹைவேல நல்ல ரோட்டில் ஓட்டிகிட்டு இருந்தோம். இந்த டயரு இப்படி ஒரு மோசமான சுச்சுவேஷன் ஆன பிறகு மெதுவாக போகணும் அப்படிலாம் வரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்ச் ரோடு ஊருக்குள்ளே அது இதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ன்ட்டு டார்ச்சராக இருக்குது. பயம் என்னென்னா அடியே நிப்பாட்டி பார்க்கணும்னு தோணுது. டயர் வந்து யார் இருக்குதா போச்சுதா அப்படின்ற மாதிரி பார்க்கணுன்ற ஃபீல் வருது. ஊர் பேர்லன்னு தெரியல என்ன போட்டிருக்கு, சலிஸ்கான் ரோடு, தூலே சலிஸ்கான் ரோடுன்னு போட்டிருக்கு. டைம் 4 o'clock ஆகிடுச்சு. தாங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். சிட்டியில் அது என்ன சொல்கிறது, சின்ன சின்ன ரோடு தான். இது ஹைவே மாதிரி தெரியுது. ஹைவே நல்லாயிருக்கும். ஆனால் ரோடு நல்லா போட்டிருப்பாங்க, டக்குன்னு பார்த்தா ரோடு வந்து இருக்காது, பேட்ச் ஒர்க்கு. அப்புறம் ரோடு இருக்கும், அப்புறம் இது இருக்காது. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. இது ஸ்ட்ரைட்டாக போகிறோம் சார், நம்ம ரைட்டுக்காக போகணும். இந்த பக்கம் போகும் ஐயா கொஞ்சம் அப்படியே ஏற்கனவே சம்பவம் ஆற்றி ஏற்கனவே டயர் மொத்தம் கிழிஞ்சிருக்கு. கண்டாவளி போட்டிருக்காங்க ரோட்டில். ஓகே, ஹைவே மாதிரி தான் இருக்குது. இப்படியே இருந்துச்சுன்னா சூப்பராக அப்படியே போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த டயர்ட்னஸ்ஸு இந்த இரிட்டேஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஆக்சுவலாக. ஹைவே இன்னும் ரோடுங்க அப்படியே அந்த வாயில் எனக்கு பச்சையாக வருது எனக்கு. இந்த ரோடு மொத்தம் பாருங்களேன், இது என்ன ஹைவேன்னு வந்து இது பண்ணுறான்னு தெரில. பிச்சு அப்படியே நல்லா போயிட்டு இருக்கு, அந்த ஸ்பீடாக போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்குங்களா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த ரோடை புதறி வச்ச மாதிரி போட்டிருப்பாங்க ஃபுல்லாக. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லஞ்ச் இல்லை, டீ பிரேக் லைட்டாக ஸ்டாப் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு லைட்டாக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பஜ்ஜி அப்புறமா வந்து பக்கோடா அப்படி சாப்பிட்டுட்டு கரெக்டாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் பார்டர் என்ட்ரி ஆகிறேன். அது ஆக்சுவலாக அங்கே கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருப்பேன், ஒரு 20 minutes இல்லை மேக்ஸிமம் ½ hour தான் உட்காந்துருப்பேன். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம் 1 hour டிலே காட்டுது. நைட் ஆக டிராஃபிக் ஆகல மேபி, அதனால தெரில. நைட் ஆக்சுவலாக மேப் சும்மா டம்மியாக போட்டு வச்சுருக்கேன். இந்த டெஸ்டினேஷன்லாம் போக முடியாது. ஏன்னா அது ரீச்சிங் டைமே காலையில் 5:45 காட்டுது. டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் 7:30 மணி ஆகுது. ஸோ பார்ப்போம் 11 o'clock வரை ஓட்டலாம் அப்படின்ட்டு. மத்திய பிரதேஷ் பார்டரே ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த காட் செக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஃபுல்லாக லாரி. அப்புறம் ரோடு சொல்லி ஆகணும், செம்ம அந்த சூப்பருங்க. அப்படியே ஃபுல்லாக வந்து அதை வர்ணிக்க வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8:30 இருக்கும் நினைக்கிறேன். 8:30 or 8:45 இருக்கும். இப்போ வர பார்த்தீங்கன்னா 400 kilometers தான் ரீச் ஆகிருக்கேன். எனக்கு தெரியல, வண்டி பஞ்சர் ஆனதால் வந்துட்டு ரொம்ப நேரம் ரொம்ப கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியல. பட் இன்றைக்கி அந்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்துட்டு இன்னும் 9 hours ஓட்ட வேண்டியது இருக்குது. இப்போ மணி 8:30 மணி கண்டிப்பாக ஓட்ட முடியாது, அதான் சொன்னேன்ல. ஸோ ஆக்சுவலாக இப்போ பெட்ரோல் பங்கு தான் பெட்ரோல் போட்டேன். கரெக்டாக வந்து ஒரு 1500 ரூபா போட்டுருக்கணும் தான். ஏன்னா நேற்று பண்ண அதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் பெட்ரோல் ஸ்டே பண்ணும்போது அவங்கள்ட்ட ஃபுல் டேங்க் போட்டுருக்கனால. ஸோ அது ஆக்சுவலாக இந்த பெட்ரோல் பங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஸ்பேஸ் ஃபுல்லாக
இங்கே கூட போட்டுக்கலாம். பட் இங்கே போட்டோன்னீங்களா கண்டிப்பாக நம்ம பிளேஸ்லாம் போக முடியாது, அடுத்த நாளைக்கு இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியாது, இன்னும் டைம் இருக்கா. அதனால் இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெச்சில் ஒரு டீ பிரேக் போடணும், அடுத்த ஒரு ஸ்ட்ரெச் ஓட்டிட்டு அங்கே தான் வந்து ஸ்டே போடலான்னு பிளான் இருக்குதா. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் பிரேக் பண்ணி வந்து இப்போ ஓட்ட ரோடுங்க சரியான ரோடுங்க. நான் காமெடி தான் சொன்னேன் சூப்பராக போட்டுரும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த 100 கிலோமீட்டர் வந்து ஸ்ட்ரெச்சுமே பார்த்தீங்கன்னா செம்ம, அதாவது அவ்வளோ ஒரு பேட்ச் கிடையாது, எதுவுமே இல்லை. அதுவும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்தால் கூட ப்ராப்பராக ஒரு இண்டிகேஷன் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்படியே சூப்பர். நான் என்ன சொன்னேன், அந்த டயர் இது பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த க்ரூஸ் பண்ணுற ஸ்பீடே இல்லை, அது இது இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு 70-75 வந்துட்டு இருந்தேன். இந்த ரோடு பார்த்த பிறகு ஒரு பேட்ச் இல்லாதவும் சூப்பராக பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணிவிட்டேன். இனி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் ஓட்டலாம். போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லா வண்டி ரிட்டர்ன் வந்துட்டு இருந்துச்சு, என்னடா காரணம் அப்படின்ட்டு ஒரு வண்டி ஸ்டாப் பண்ணி கேட்டேன். அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ரோடு ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் அந்த பக்கமாக ஒரு வேலை போகிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் திருப்பிட்டேன் வண்டியை. ஏன்னா மேப்பில் டக்கு ரெண்டுன்னு காமிச்சு ஃபோன் ரூட்லேயே எல்லாம் திரும்ப வராங்களே அப்படின்னு டவுட் ஆகிட்டு முதல்ல கேட்டேன் எந்த ஒரு போகல வேலை வழங்கிட்டு. செம்ம டிராஃபிக் ஆச்சுடா, ஃபுல் ரெண்டு தெரியுதா. இப்போ நான் வந்து ஹைவேல ரைட் லைனில் போயிட்டுருக்கேன், ரைட் லைன்லேருந்து லெஃப்ட்டு ஃபுல்லாக வந்து ஜாமாக அடிக்குது, அந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாம். எதனால இவ்வளோ ஜாம் தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் லாரி தான். பைக்கு நான் போகிறதே வந்து பார்த்தா வந்து எங்கடா கேப் பார்த்து போகிறேன், காரு தான் அதுக்கு பார்த்தா அடிக்கடி ஏறி ஓட்டாக்கு பண்ணி பூந்து நிற்கிறாங்க. கேப்பியா ஓகே வண்டி போலீஸ்டா நம்மளை போட்டுட்டாங்க. ஃபுல்லாக லெஃப்ட் ஜாமு ரைட்டு ஜாமு எத்தனை அப்படியே இருக்கு. ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறோம் ஒருத்தன். கியூவில் இன்னும் நீங்கள் பின்னாடி கண்டிப்பாக வந்துட்டு காலையில் இங்கே இருக்க வேண்டியதான். வீட்டில் இங்கே இருந்துட்டு வந்துட்டு லெஃப்ட்டில் மாற்றி விட்றாங்க. இங்கே தான் சம்பவம் நடந்திருக்கா ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் ஸ்டாப் பண்ணி விட்ருக்கு. லாரி அடிக்குது, போலீஸாரெலாம் இருந்ததுன்னா இங்கே நின்று இது பண்ணுறாங்க. ஏன்னா காரெலாம் வேறு ரைட்டில் ஏறிட்டுருக்காங்களா, அப்புறம் ரெண்டு பக்கம் ஃபுல்லாக பிளாக் ஆகிரும்ல. பைக்கை பார்த்தோன்னா நம்மளை பார்த்தோன்னா சரி போங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இது சம்பவம் போல இருக்கு. ஏதோ கொஞ்சம் புகையா இருக்குங்க லெஃப்டில். ரோடு போடுறாங்களா, ரோடு போடுறாங்க, அதுக்கு தான் இவ்வளோ பஞ்சாயத்து. இவ்வளோ டிராஃபிக்கா ரோடு போடுறது இவ்வளோ போகிறது போகுது. ரோடு போகிறது தான் இல்லை, ஏதோ சம்பவம் தான். லாரி வந்து அது வெடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஏதோ வெடிச்சிருக்கா லாரி எரிஞ்சிருக்கான்னு தெரியல, ஃபுல்லாக இதெல்லாம் புகையாக வந்துச்சு லாரி வந்து. லாரி ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ எரிஞ்சிருக்கு ஃபுல்லாக இதெல்லாம் வந்துட்டு. இது ஒன்று தலைகள் நடக்குது நடந்துட்டுருக்காங்க. ஹைவே தாங்க வந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக வந்து இண்டோர் வந்து ரீச் ஆச்சுது. இண்டோர் தாண்டி எங்கேயே ஸ்டெண்டு போடலாம் அப்படின்னு பிளான் வந்துட்டு இருந்தேன். டக்குனு பார்த்தா இண்டோர் உள்ளே என்ட்ராமல் லெஃப்ட் டைவர்ஷன் அப்படி அதுவும் ரோடே இல்லாத காமிச்சு. அப்புறம் பின்னாடி பார்த்தா கட்டு இருந்துச்சு, அங்கேருந்து இறங்கி வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு
ஏதோ கிராமத்துக்குள்ள ரூட்டை திருப்பி விட்ட மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனால் இதுதான் வந்து இப்போ ஹவர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக சிட்டிக்குள்ள இன்னொரு உள்ளே போகிற மாதிரி இருந்தாலும் பார்த்தா ஒரு 3/4 ஹவர் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா காமிச்சுது. சரி ஓகே மேப் தான் காட்டுது அப்படின்ட்டு நான் கூட்டு போயிட்டுருக்கேன். எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. இந்த ரூட்டில் முதல்ல பெட்ரோல் பங்கம் இருக்காது எனக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு. மாத்தாச்சு செஞ்சிச்சு வச்சு செடிக்குள்ளே வந்து கடைசியாக போது தோப்புக்குள்ளே போச்சுட்டு இருக்கு. இதில் லெஃப்டில் ரோடு போதே வேணா ரிட்டர்ன் போய் ட்ரை பண்ணலாம். ஸோ ஊருக்குள்ளெல்லாம் போகும்போதே டவுட் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டோர் சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து கேட்டோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே கேட்ட உடனே ஓகேன்ட்டாங்க. டென்ட்டு போட்டாச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பைக் ஆப்போசிட்லேயே வந்து நிப்பாட்டி விட்டுருக்கு. இன்றையோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப எல்லாம் ஆகவே இல்லை. ஆக்சுவலாக ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 120 140 ரூபா ஆச்சுது. ஏன்னா ரொம்ப சாப்பிடவே இல்லை. ஆக்சுவலாக காலைல வந்து ஒரு சின்னதாக பாவு பஜ்ஜி மாதிரி ஐட்டம் சாப்பிட்டது. அப்புறம் லஞ்ச் சாப்பிடல, டின்னர் சாப்பிடல, ஒரு பஜ்ஜி சாப்பிட்டேன் அவ்வளோதான். டீ எடுத்து குடித்தா அவ்வளோதான், ஜூஸ் குடித்தேன் அவ்வளோதான். ரொம்ப சாப்பிட பசிக்கவே இல்லை. ஆக்சுவலாக இந்த பைக் சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதே வரல. ஸோ அவ்வளோதான் ஆச்சுது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் கவர் பண்ணோம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1300 சம்திங் போட்டது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1050 போட்டது. ஸோ அவ்வளோதான், 2 பெட்ரோல் தான். ஸோ இன்னும் வந்து இந்த பெட்ரோல் பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அதே மாதிரி பெட்ரோல் போட்டுட்டு நாளைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ Day 3 vlogல வந்து சந்திக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. மணி 11:30 மணி. தூங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வேறு ஃபுட்டேஜஸ்லாம் மாற்றி தூங்கணும். 12 மணி தூங்கிட்டு காலைல 6 மணி வாய்ஸ் யூ.